அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பர்காத்துஹு. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மக்கா எப்படி உருவானது, மக்காவுடைய வரலாறு என்ன, மக்காவில் உள்ள சஹாபாக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க, பின்பு மக்கா எப்படி மீட்கப்பட்டது என்பதை முழுமையாக பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இவ்வுலகில் முதலாக அனுப்பி வைக்கப்பட்ட மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஏவல் அவர்களும் ஆவார். இவ்விருவர்களும் தனித்தனியாக வெவ்வேறு பகுதிகளில் அல்லாஹு தாலா பிரித்து வைத்திருந்தான். பின்பு அல்லாஹு தாலா கட்டளைப்படி மெக்காவில் ஒரு இடத்திற்கு வந்து இருவரும் சந்தித்தனர். பின்பு அவ்விடத்தில் அல்லாஹு தாலா ஆதம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், ஆதமே, நீர் எனக்கு வணங்குவீராக. பின்பு ஆதம் அவர்களும் அல்லாஹு தாலாவிற்கு வணங்கி வழிபட்டார்கள். பின்னர் சில வருடங்களுக்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனான இஸ்மாயில் அவர்களும் அல்லாஹ்வின் கட்டளை இணங்க ஒரு மெக்காவை கட்ட ஆரம்பிக்க தொடங்கினர். பின்பு இருவரும் ஒன்று சேர்ந்து மெக்காவை சிறுக கட்ட தொடங்க ஆரம்பித்தனர். அப்பொழுது அந்த பகுதியில் உள்ள மக்களும் மெக்கா வியாபாரிகளும் மெக்காவை சூழ்ந்து வீடு கட்ட ஆரம்பித்து விட்டனர். பின்பு இந்த மெக்காவிற்கு ஒரு அடையாள சின்னமாக ஏதாவது ஒன்றை வைக்க வேண்டும் என்று இருவரும் எண்ணினார்கள். பின்பு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திலிருந்து ஒரு கல்லை வானத்திலிருந்து பூமிக்கு அனுப்பி வைத்தான். அந்த கல்லானது இப்போது மெக்காவில் பதிக்கப்பட்டுள்ளது. அந்த மெக்கா கல்லானது வரும்போது சிவப்பு நிறமாக இருந்தது. பின்பு பாவங்கள் பேர்கள் நிறம் மாறிவிட்டன. பின்பு கடைசி இறை தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுடன் ஒன்று சேர்ந்து எப்படியாவது மக்காவை மீட்டெடுக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்பொழுதுதான் மக்காவில் ஏகப்பட்ட சிலைகள் வணக்கங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. ஏறத்தாழ 360 சிலைகள் வழிபட்டு கொண்டிருந்தனர். மக்கள் தினமும் மக்காவில் உள்ள சிலைகளை கண்டு அனைத்து சமுதாயத்தினரும் வேற்று சமுதாயத்தினரும் மக்காவில் இருந்தனர். பின்னர் அல்லாஹு தாலாவின் கட்டளைப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் தொடுக்க ஆரம்பித்தனர். அந்த போர்களில் பல முஸ்லிம்களும் பல ஏழைகளும் பல அடிமைகளும் கொல்லப்பட்டனர். சில முஸ்லிம்கள் ஷஹீதாகப்பட்டனர். உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, ரத்தம் கண்ணீர் சிந்தி முஸ்லிம்கள் போர் தொடுத்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களும் அனைவர்களும் மக்காவை முற்றுகையிட்டனர். மக்காவை முற்றுகையிட்டு அங்கிருந்த சிலைகளை அகற்றினார்கள் மற்றும் மக்காவின் முழங்க அல்லாஹ் அக்பர் மற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழக்கங்கள் இருந்தன. முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தனர். பின்னர் அல்லாஹ்வின் ஆணைப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உத்தரவின்படி மெக்காவில் பாங்க கூறப்பட்டது. அந்த பாங்கை கூறியவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஆவார். நாம் இப்பொழுது இருக்கின்ற மெக்காவை இதுதான் ஆகும். இத்தகைய சிறப்பும் அம்சங்களும் வாய்ந்த மெக்கா மதீனாவை நம் வாழ்நாளில் ஒரு நாளாவது சென்றடைய அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கபூல் செய்வானாக. ஆமீன்.